வந்து இந்த மாதிரி இந்த நெக்லஸ்க்காக நீ அலையிற, இந்த வைர நெக்லஸ்க்காக அப்படின்னு சொல்லணும்னா, அதனால தாங்கிக்க முடியல கண்மணியால். என்ன இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நேராக அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ராதா கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மா நான் இப்போ தானே சொன்னேன், அந்த நெக்லஸ் நான் வந்து திருப்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணுற? என்னை மன்னிச்சிடுங்க சித்தி, நான் வேணும்னு பண்ணல. ஆனால் வேறு வழியே கிடையாது எனக்கு, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஏன் அப்படிலாம் சொல்கிறேம்மா அப்படின்னோடனே, இல்லை அவருக்கு இந்த நெக்லஸ் நான் வாங்கினது நான் வேணுமே இந்த பணத்துக்காகவும் நகைக்காகவும் ஆசைப்படுறவ அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த நெக்லஸை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ளீஸ் தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன், இந்த நெக்லஸை வாங்கிக்கிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, ப்ளீஸ் சித்தி எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து இந்த நெக்லஸை வாங்கிக்கிட்டீங்க. இது இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அவர் பேசின பேச்சு ஒவ்வொன்றும் என் காதில் கேட்டுட்ருக்கு. என்னை தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராதா தவிக்கிறாங்க. அப்போ ராதா வந்து செம கடுப்பாகிறாங்க. நேராக நெக்லஸ் எடுத்துகிட்டு அன்புவை போய் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கடா உன் மனசில் அப்படின்னோடனே, என்ன அத்தை என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ அந்த மாதிரி பேசியிருக்க கண்மணியை என்ன நினச்சிட்டு இருக்க? என்ன வேணாலும் பேசலாம், அவளுக்கு யாரும் கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? இங்கே பாருங்கள், அவள் வந்து உங்ககிட்ட நல்லா போட்டு கொடுத்துட்டாளா? நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல. என்கிட்ட நெக்லஸ் எடுத்து திருப்பி கொடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறா. அவள் முதல்லையே ஆரம்பத்திலே வேணான்னு சொன்னவ, அதுக்கப்புறமாவும் மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டா. எனக்கு வேணாம் ப்ளீஸ் தயவுசெய்து, எனக்கு இதெல்லாம் வந்து போட்டு பழக்கம் இல்லை, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு வம்பு பண்ணி நான் அவகிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சி கேட்டு கொடுத்துட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அன்புக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போகிறா. அப்போனா என்ன அர்த்தம்? நீ தானே அவகிட்ட கொடுத்துருப்ப அப்படின்னா, அவள் ஏன் இப்படிலாம் பண்ணுறா? எதுக்காக இதெல்லாம் எங்கிட்ட உங்ககிட்ட போட்டு கொடுக்குறா? அவளாம் ஒன்றும் போட்டு கொடுக்கல, நெக்லஸ் தான் திருப்பி கொடுத்தா. அதுலேருந்து தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம், நீ தான் இன்வால்வ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுடா. எதுக்காக வந்து கண்மணி கிட்ட இப்படி மோசமாக நடந்துக்கிற அப்படின்னோடனே, நான் ஒன்றும் எதுவுமே பண்ணலை அத்தை அப்படின்றாங்க. என் பண்ணாமல் ஏற்று கொடுக்க மாட்டா. அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? அவள் எப்படிப்பட்ட பொண்ணுன்னு இப்போவாவது உனக்கு புரியுதா? அவள் காசுக்காகவோ பணத்துக்காகவோ வந்து அலையிறவ கிடையாது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. பொண்டாட்டியை பற்றி புரிஞ்சுக்காதவ மனுஷனே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்போ வந்து கண்மணியை பற்றி புரிஞ்சுக்கிறியோ அப்போ தான் உன் வாழ்க்கை உருப்படும். ஒருத்தவங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பழகினாவே அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க வந்து எந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நீ கொஞ்ச நாள் கண்மணி கிட்ட பழகினாலும் கண்மணியோட பாசம் என்னன்னு தெரிய வேணாம், அவன் மனசு என்னன்னு தெரிய வேணாம். பார்த்தா பணம் காசு கலையிற மாதிரி பொண்ணாக இருக்குன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அத்தை அது வந்து இங்கே பார், எனக்கு தெரியாது, கண்மணி ரிட்டர்ன் கிஃப்ட் இந்த கிஃப்ட்டை எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டா. இந்த கிஃப்ட்டு அவள் கையில் போகணும். அதுவும் நீ அவகிட்ட வம்பு பண்ணி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எப்படி பேசுவியோ எனக்கு தெரியாது. ஆனால் கண்மணிக்கிட்ட இந்த கிஃப்ட் போகணும். அதுவும் ஓ வழியாக போகணும். அவளை பேசி நீ தான் அவளுக்கு போட்டு விடணும். அப்படி ஏதாவது ஏடாகூடம் பண்ண அப்புறம் இந்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு அன்பு தவிக்கிறாரு. உடனே அன்பு வந்து சரி கொடுங்க அத்தை அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு கண்மணி கிட்ட. கண்மணி பார்க்குறாரு. ஐயோ இவகிட்ட இப்போ கோவப்பட்டேன்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. என்ன விஷயங்க அப்படின்றாங்க. இப்போ என்ன சொல்ல வந்திருக்கீங்க என்னை பற்றி? ஏற்கனவே என்னை பேராசக்காரின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, இப்போ என்ன சொல்ல வந்திருக்கீங்க? அதெல்லாம் இல்லை, இந்த அந்த நெக்லஸ் இதை பிடி அப்படின்னோடனே, இது எதுக்கு இப்போ வாங்கிட்டு வந்தீங்க? இங்கே பாரு, இதுக்கு திருப்பி கொடுத்த எங்கள் சித்தி மனசு கஷ்டப்படாதா? இதெல்லாம் தப்பு இல்லையா உனக்கு? உங்களுக்கு உங்கள் சித்தி மனசு கஷ்டப்படுதுன்னு தப்பாக இருக்குது, ஆனால் என் மனசு கஷ்டமாகிறது உங்களுக்கு தப்பாக இல்லைல்ல அப்படின்னோடனே, சரி சரி இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் போதுமா உனக்கு சுயமரியாதை அதிகம் தான் போதுமா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், சுயமரியாதை எல்லாருக்கும் இருக்கணும், ஏன் எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க. அப்பா உனக்கு இருக்கலாம் போதுமா, இப்போ இந்த நெக்லஸ் எடுத்துக்கிறியா இல்லையா? எனக்கு இந்த நெக்லஸே தேவை கிடையாது, நான் அதான் சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்ல. இங்கே பாரு, அவங்க இப்போவே கிளம்பி போகிறேன்றாங்க. ஓ அதனால தான் நீங்கள் எடுத்து வந்து கொடுக்குறீங்களா? அதனால் மட்டும் கிடையாது, உண்மையிலே நான் சொன்னது தப்புன்னு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரிலாம் உன்னை பேசியிருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு பேசுகிறதுக்கு வேறு ரீசன் இருக்குது. உன் மேலே இருக்க கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். சரி ஓகே, இந்த நெக்லஸை நீ வந்து போட்டுக்கோ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. எனக்கு வேணான்றாங்க. உடனே வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணிக்கு. அவரே போட்டு விடுறாரு. இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுது கண்மணிக்கு. இது